ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 23, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வான்மதி கோயில்ல நம்மளாலாம் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. எப்படி ஃபுல் டே சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க பிரசாதம் இருக்கு, சாமிக்கு படைச்சிருக்காங்க. சாமி கோயில்ல தானே இருக்கு, இந்த பிரசாதம் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட போறா. அப்போ கரெக்டா அந்த நேரத்துல வெண்ணிலா வந்து தடுத்துடுறா. வெண்ணிலா சொல்றா வான்மதி கிட்ட, அத்தை தான் சொல்லியிருக்காங்கல்ல விளக்கு பூஜை வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு, அப்புறம் எதுக்குக்கா நீ வந்து சாப்பிடாத, எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்றா வான்மதி. நீ வேணா உங்க அத்தைக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னாலாம் சாப்பிடாம இருக்க முடியாது, என் விஷயம் தலையிடாத நீனு அப்படின்னு அவளை திட்டிட்டு, அவ பிரசாதம் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு அவ கையில வச்சிருக்க சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுறா. அடுத்தது கோயில்ல அபிஷேகம் நடக்குது. அப்போ பூசாரி சொல்றாரு, உங்க கையால முதல்ல நீங்க தாமா சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாரு அண்ணாமலை கிட்ட. அப்போ அங்க இருக்கிற அந்த கோதண்டன் சொல்றான், எதுக்கு அண்ணாமலை கையாலலாம் வந்து பூஜை பண்ணணும், நம்ம ஊர் மக்களை முதல்ல அந்த அபிஷேகத்தை பண்ண சொல்லு, அண்ணாமலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திரும்பி வம்பு பண்றான். அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்ணாமலை அம்மாவாலதான் இன்னைக்கு கோயில்ல வந்து பூஜை நடக்குது, அவங்க எல்லாத்தையுமே அவங்க செலவு பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஊர் மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து இந்த மரியாதையை பண்ணக்கூடாது, நீ கொஞ்சம் சும்மா இருக்கோதண்டன், வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு நீ பண்ணிட்டு இருக்க, அமைதியாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலைய முதல்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்றாங்க. அண்ணாமலையும் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது லீலாவதி போய் அபிஷேகம் பண்றாங்க. அடுத்தது பவித்ரா போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரா. அடுத்தது வான்மதி போய் அபிஷேகம் பண்ண போறா. அப்போ ஃபர்ஸ்ட் போகும்போதே தடுக்கிறா வெண்ணிலா, அக்கா வேணாங்க்கா, இது வந்து சாமி குத்தம் ஆயிடும், நீ வர விரதம் இருக்கல, வேணான்னு சொல்லும் போது நீ என் விஷயம் தலையிடாதன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுக்கு சும்மா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, கையை விடுன்னு அவ கையை உதவி தள்ளிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ண உள்ள பிரகாரத்துக்குள்ள போறா. அப்போ படியில தடுக்கி விழுந்துடுறா. உடனே லீலாவதி அண்ணாமலையும் கேக்குறாங்க, என்னாச்சு வான்மதின்னு. ஒன்னும் இல்லத்த, தடுக்கிடுச்சு, அதான் விழுந்துட்டேன்னு சொல்றா. உடனே வெண்ணிலா ஓடி போய் வான்மதியை தூக்கிடுறா, அக்கா வேணாங்க்கா, இப்ப போகும்போதே இது மாதிரி ஆயிடுச்சு, வேணாம், சாமி குத்தம் ஆயிடும்கான்னு சொல்றா. திரும்பியும் கேட்காம, ஒன்னாலதான் எல்லாம், போகும்போதே நீ தடுத்த, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, விடு அப்படின்னு சொல்லி அவ கையை உதறிட்டு உள்ள போய் அந்த அபிஷேக பாலை வாங்கி சாமிக்கு அபிஷேகம் பண்ண போற நேரத்துல அந்த அபிஷேக பாத்திரத்தை கீழே போட்டு தவற விட்டுறா. உடனே பூசாரி சொல்றாரு, அந்த கடவுளுக்கே நீங்க அபிஷேகம் பண்றதுல இஷ்டம் இல்லாமா, வேணா, நீங்க பண்ண வேணான்னு சொல்றாரு. அதுக்கு வான்மதி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்படி சாமி ஏத்துக்காம போகும், அதெல்லாம் நம்ம கற்பனை தான், நீங்க கொடுங்க அபிஷேக பாலை, நான் சாமிக்கு அபிஷேகம் பண்றேன்னு பிடிவாதமா அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அவரும் பூசாரியும் கொடுக்கறாரு அந்த அபிஷேக பாலை. திரும்பவும் வான்மதி சாமிக்கு அபிஷேகம் பண்ண போறா. அப்ப திடீர்னு சாமி பின்பம் பிரதிபலிக்குது. அப்போ பயந்து போய் வெளியே வந்து விழுந்துடுறா. அப்போ அங்க உள்ளவெல்லாம் பேசுறாங்க, ஊர் மக்கள்லாம், என்னன்னா இந்த பொண்ணு ஏதோ பாவம் பண்ணியிருக்கா போல இருக்கு, அதனால்தான் சாமி ஏத்துக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் கோதண்டத்துக்கு சப்போர்ட்டிவா பேசுறவங்க எல்லாம் திரும்பி சொல்றாங்க, காசு இருக்கு, பணம் இருக்குன்னு இது மாதிரி பண்ணா அப்படிதான், கடவுளுக்கே பிடிக்கல அந்த பொண்ணு அபிஷேகம் பண்றது, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஊர் பெரியவர் சொல்றாரு, அம்மா கையால பண்ணி எல்லாமே கடவுள் ஏத்துக்குச்சு, அந்த பொண்ணை பண்ண தப்புக்கு எதுக்கு அண்ணாமலை அம்மாயும் சேர்த்து பேசுறீங்க, அதனால அந்த பொண்ணை வேணா நம்ம சொல்லிடலாம் இந்த இடத்துல இல்லாம அப்படின்னு சொல்லி வான்மதியை சொல்றாங்க. அண்ணாமலையும் வான்மதி அந்த இடத்த விட்டு சொல்றாங்க. நான் எதுக்கு போகணும், போக மாட்டேன்னு வான்மதி சொல்றல்ல, போ, நீ இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. அவளும் கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறா. அடுத்தது வான்மதி போகவும் வெண்ணிலா அடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்றா. அவ அபிஷேகம் பண்றத சாமி ஏத்துக்குது, எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்ல. அண்ணாமலையும் சந்தோஷப்படுறாங்க. அபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, சாமிக்கு கூழ் ஊத்தலான்னு சொல்றாங்க. அடுத்தது அண்ணாமலை லீலாவதி சாமிக்கு வேண்டிக்கிட்டு கூழ் ஊத்திட்டு இருக்காங்க. கூழ் ஊத்தும் போது எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அண்ணாமலை தான், அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுட்டு முதல் மரியாதை வாங்கிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் என் கைக்கு வரும், அதுக்கப்புறம் எனக்கு தான் இந்த மரியாதைலாம்
அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அப்ப கூழ் ஊத்திட்டு இருக்கும் போது அங்க போறா. அவரும் கூழ் ஊத்துறேன்னு சொல்லிட்டு போகும்போது வெண்ணிலா தடுக்கிறா, வேணாங்கான்னு. நீ விடு, நீ சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு போய் கூழ் ஊத்த போற நேரத்துல அங்க அங்க மண் பானையில கூழ் இருக்கு. அதை தள்ளி விட்டு உடைச்சிடுறா. அங்க உள்ளவங்க எல்லாம் திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இதே மாதிரி அபசகுனமா நடந்துட்டு இருக்கு, இப்படியே போனா சாமி குத்தமாயிடும், அப்புறம் ஊர்ல மழை தண்ணி இல்லாம பசி பட்டினியோட மக்கள் கஷ்டப்படுவாங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு அவங்க திரும்பியும் அண்ணாமலைக்கு எதிராக அங்க உள்ள கோதண்டன் ஆளுங்கெல்லாம் பேச பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வானமதி சொல்றா, நானும் விரதம் இருந்து எல்லாமே பண்றேன், நானும் தான் காலில இருந்து விரதம் இருந்து சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்போ வான்மதி பொய் சொல்றத பார்த்துட்டு வெண்ணிலாக்கும் வந்து, அக்கா நீ பொய் சொல்லாத, நீ காலில இருந்து விரதம் இருக்கவே இல்லை, நீ என்னென்ன சாப்பிட்டன்னு எனக்கே தெரியும், ஏன் இப்படி பொய் சொல்றன்னு கேக்குறா. உடனே அண்ணாமலை லீலாவதி எல்லாம் வான்மதியை கோபமா பாக்குறாங்க. நீ என்கிட்ட பொய் சொன்னியா, முதல்ல இந்த இடத்த விட்டே போ, இங்க நிக்காத அப்படின்னு சொல்லி வான்மதிய போ சொல்றாங்க. நான் எதுக்கு போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே கௌதம விட்டு கூட்டு போக சொல்றாங்க. அந்த இடத்த விட்டு கௌதமும் கூட்டு போயிடுறான். அடுத்தது ஒரு இடத்துல வான்மதியை திட்டிட்டு இருக்கான் கௌதம். ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி. அப்பதான் உத்தமன் வரான். என்னாச்சு, ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அண்ணாமலை லீலாவதி வராங்க. லீலாவதி திட்டுறாங்க வான்மதிய, ஏன் வான்மதி இப்படி இருக்க, உன்னால அண்ணாமலைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பெயர் ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது வான்மதி சொல்றா, எனக்கு சின்ன வயசுல இருந்து இது மாதிரி விரதம்லாம் இருந்து பழக்கம் இல்ல, எனக்கு பசிச்சுது அதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, உனக்கு கடவுள் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல, உண்மையா விரதம் இருக்கிறவங்களுக்கு பசிக்காது, இது மாதிரி சாப்பிடணும்னு தோணாது, உனக்கு கடவுள் மேல, உன்னை விட சின்ன பொண்ணு தானே வெண்ணிலாவும், அவளாம் விரதம் இருக்கலையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க வான்மதி கிட்ட, நீ விரதம் இல்ல ஓகே, ஆனா எதுக்கு விரதம் இருந்ததா பொய் சொன்னன்னு கேக்குறாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை மேல ஒரு ரவுடி வந்து இடிக்கிறான். அப்போ அண்ணாமலைக்கு அந்த ரவுடி மேல சந்தேகம் வந்து அவனை பிடிங்கன்னு சொல்லி அவனை பிடிக்கிறாங்க. கௌதமும் வரணும் அந்த ரவுடி கூட வந்த மத்த ரவுடிங்களையும் பிடிக்கிறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.